IMF மற்றும் உலக வங்கியின் ஆண்டு மாநாடு கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் தொடங்கியது. இம்மாநாட்டின் தொடக்க விழாவில் சர்வதேச நாணய நிதியம் தலைவி கிறிஸ்டலினா ஜார்ஜிவா உரையாற்றினார். அவர் தனது உரையில் கூறும்போது, கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிறகு உலக பொருளாதாரம் மெதுவாக மீட்சியடைந்து வருகிறது. இப்போதைய சூழ்நிலையில் உலக பொருளாதார வளர்ச்சியின் இயந்திரமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது. அந்த நாடு பல முக்கியமான பொருளாதார மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக டிஜிட்டல் துறையில் நிகழ்ந்துள்ள புரட்சியான மாற்றங்கள் உலக நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறியுள்ளன என்று அவர் கூறினார். ஜார்ஜிவா மேலும் கூறும்போது, மக்கள் தொகையில் மிகப்பெரிய நாடான இந்தியாவில் டிஜிட்டல் மயமாதல் சாத்தியமில்லை என்று பல நாடுகள் முன்பு கூறியிருந்தன. ஆனால் இந்தியா அதை தவறு என நிரூபித்து காட்டியிருக்கிறது. நாட்டில் அனைத்து குடிமக்களுக்கும் ஆதார் அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசின் பல சேவைகள் நேரடியாக மக்களிடம் சென்றடைய முடிந்திருக்கிறது. அதேபோல GST வரிமுறையில் மிகப்பெரிய சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 12% மற்றும் 28% வரி வரம்புகள் நீக்கப்பட்டு வரி விகிதங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்று அவர் பாராட்டினார். அதே சமயம் சீனாவின் பொருளாதார வளர்ச்சியில் மந்தநிலை காணப்படுவதாகவும் அமெரிக்காவில் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சர்வதேச அளவில் தங்கத்திற்கான தேவை உயர்ந்து வருவது உலக பொருளாதாரத்திற்கு புதிய சவாலாக மாறக்கூடும் என்றும் ஜார்ஜிவா எச்சரித்தார். மொத்தத்தில் இந்த ஆண்டு மாநாட்டில் இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றம் உலகளாவிய அளவில் பாராட்டுக்கு உரியதாகவும் அதன் டிஜிட்டல் மற்றும் வரி சீர்திருத்தங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான வழிகாட்டியாகவும் திகழ்கின்றன என்பதை கூறலாம். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாடு தற்போது வேகமாக வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது. அம்ருத் காலம் எனப்படும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உற்பத்தி திறன், புதுமை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகிய துறைகளில் இந்தியா தன்னுடைய வலிமையை உலகிற்கு நிரூபித்திருக்கிறது. மேலும் டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்மார்ட் நகரங்கள் போன்ற திட்டங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளன. அதே சமயம் விவசாயம் முதல் விண்வெளி ஆய்வுகள் வரை பல துறைகளில் இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சாதனைகள் படைத்து வருவதாகவும் இவை அனைத்தும் 2047இல் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடு என்ற அந்தஸ்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய காரணிகளாக அமையும் என்றும் பாஜக வலியுறுத்தியிருக்கிறது. மோடி அரசின் கொள்கைகள், பொருளாதார சீர்திருத்தங்கள், வெளிநாட்டு முதலீடுகளின் பெருக்கம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஆகியவை இந்தியாவை வறுமையிலிருந்து வளமையின் பாதைக்கு வழிநடத்துகின்றன எனவும் அனைத்து மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா உலக அரங்கில் முன்னணி நாடாக விளங்கும் என பாஜக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது.